ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு அடை தோசை. இந்த அடை தோசைக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து தோலிக்கு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த அடைக்கு நான் 2 டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். நீங்க பச்சரிசி, புழுங்கரிசி இல்ல இட்லி அரிசி கூட நீங்க போட்டுக்கலாம். 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்து ஊற வச்சிருக்கேன். ஒரு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இது 3 to 4 hours ஊறினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய் 4 to 5 எடுத்திருக்கேன். எங்களுக்கு தேவையான காரம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து வைக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மரவள்ளிக்கிழங்க மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கணும். நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அது கூட இந்த சோம்பு, வரமிளகா இதையும் போட்டு நல்லா அரைச்சு இது ஒரு இதுல மாத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க அரிசி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும். ஒரேடியா போட முடியாது இல்லையா, அதனால பாதி அரிசி போட்டுட்டு இந்த பூண்டும் போட்டுட்டு நல்லா அரைச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அரிசி போட்டு நம்ம நல்லா மிக்சியில இதை அரைச்சு இது இந்த பாத்திரத்துல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். அரிசி இது கூட அரைக்கும் போது நீங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. நீங்க உடனே சுட்டாலும் இது நல்லா இருக்கும். நீங்க இல்ல நீங்க அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட்ல வச்சு நீங்க கூட சொல்லலாம், இதுல ஒண்ணுமே ஆகாது. இது ஒரு 2 days வரைக்கும் நீங்க வச்சு நீங்க நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது நார்மல் அடை தோசை மாதிரிதான் டேஸ்ட் இருக்கும். இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பொடியா நறுக்குன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை நல்லா பொடியா நறுக்கி அது கூட இதுல ஆட் பண்ணி, நீங்க தேங்காய் கூட இதுல பல்லா போட்டு ஆட் பண்ணி நீங்க தோசை சுடலாம். நீங்க சாப்பிடும்போது நல்லா நறுக்குன்னு நல்லா டேஸ்டா இருக்கும். நான் இதுல இப்ப ஆட் பண்ணல, எங்க வீட்டுல உங்களுக்கு பிடிக்காது. அதனால நான் வெறும் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை மட்டும் பொடியா நறுக்கி போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அடை தோசை எப்படி சுடுற மாதிரி சுடுறீங்களோ அந்த மாதிரி சுடுறேன். இது நைஸாவும் நீங்க சுடலாம், இல்ல அடை தோசை மாதிரி கொஞ்சம் தடிமனாவும் நீங்க சுடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே ஸ்பாஞ்சியா வரும். நீங்க மரவள்ளிக்கிழங்கு ஃபிளேவரோட மொறுன்னு நல்லா ஸ்பாஞ்சா வரும். இந்த தோசை கிறிஸ்பியா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி இருக்கு. மரவள்ளிக்கிழங்கு நல்ல வெயிட் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால நீங்க அடிக்கடி கொடுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்க சூடா சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.